பாபநாசம் நீர்வீழ்ச்சி, திருப்பதி. அங்க ஒரு தேநீர் கடை. அந்த கடைக்கு ஒரு பெரியவர் வருகிறார். வந்துட்டு கேட்கிறார், "என்னப்பா தினமும் அம்மா மகாலட்சுமி கிட்ட எனக்கு வாழ்க்கையில பொருளாதாரம் முன்னேறணும்னு கேட்டியா?" "ஆமாங்கய்யா, நேத்திக்கு கூட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் தூங்கினேன். அதனால தான் அம்மா என்னை இங்க அனுப்பிச்சிருக்கா." "சரி, தேநீர் குடு." குடிச்சிட்டு கேட்கிறார், "பொரி இருக்கா?" "பொரி இருக்கு." சரி இப்படின்னு வாங்கி இப்படி கையில் வைக்கிறார். அந்த பொறி அரிசியாக மாறுகிறது, பிறகு அட்சதையாக மாறுகிறது. "நல்லா இருப்ப சாமி" அப்படின்றார். "சாமி நீங்க யார்?" "அடியேனைத்தான் பன்றிமலை சித்தர் என்று சொல்லுவார்கள். எங்க அப்பா ஏழுமலையானையும் அம்மா பத்மாவதி தாயாரையும் காண வந்திருக்கிறேன். ஐயா, என் வாழ்க்கையில வறுமை வாட்டுகிறது. எனக்கு பொருளாதார முன்னேற்றம் வேணும்னு நீங்க தான் வழிகாட்டணும். கணபதியை பற்றிக்கொள். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உள்ளது. அனைத்துமே அந்த பஞ்சாட்சரம் என்ற நமசிவாயம்தான். அதன் முழு முதற் வடிவமாக விளங்கக்கூடிய கணபதியை தொழுது ஒரு செயலை துவங்கிவிட்டால், தினமும் காலையில் எழுந்திருக்கிற முதல் வேலையா விநாயகனை ஒரு நிமிடம் நினைத்து விடு. உன் வாழ்விலே ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் வந்துவிடும் என்கிறார். வளம் பல வந்து விடுகிறது. பல்வேறு வீடு, வாசல், மனை என்ற அனைத்து யோகத்துடனும் அவர் செல்வந்தனாகிறார்.